வினை போகம் ஒரு தேகம் கண்டாய். அவரவர் என்னென்ன வினை செஞ்சாங்களோ அந்தந்த வினைக்கேற்ப அவரவருக்கு தேகம் கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த தேகத்தில் அவரவர் செய்த பாவ வினைகள், புண்ணிய வினைகள் சுகத்தையும் பாவ வினைகள் துன்பத்தையும் கொடுக்கும். அப்படி பாவ வினைகள் எல்லாம் துன்பத்தை கொடுக்கறதா இருக்குது. அந்த துன்பம் எப்படி வருது அப்படின்னா, இந்த உடலுக்குள் இருக்கிற எல்லா உடலுக்குள் இருக்கிற உயிரானது உடலுக்குள்ளே இயங்கிட்டே இருக்குது, சுவாசமாக இயங்குது. இப்போ பாவ வினைகள் சுவாசத்தின் மூலமாக உயிர் உள்ளே இயங்க முடியாமல் உள்ளே இருக்கிற கபம், ஈழை, கோளை வினைகள் தான், பாவ வினைகள் தான் கபம், ஈழை, கோளையாக உயிருக்கு போகிற பாதையில் உடம்பெங்கும் கலந்திருந்து நோய்ங்கிற வடிவில் துன்பப்படுத்திட்டு இருக்கு. இப்போ அதை நீக்கணும் அப்படின்னா தான் மூலமாம் குலத்திலே மூலம், இந்த உடலுக்கு காரணமான, இந்த பிண்டத்துக்கு காரணமானது உயிர், அதுதான் மூலம். அண்டத்துக்கு காரணமானது இறைவன். இந்த பிண்டத்துக்கு மூலமான ஜீவனானது, உயிரானது இருக்கும் இடம் மேலே. அப்போது மேலே மூளைப்பகுதியில் குளவளன்னு இருக்கும், அதுதான் குளம். இப்போ அந்த குளத்துக்குள்ளே, மூலமாம் குளத்தில் முளைத்தெழுந்த கோரையை, அந்த உயிருக்கு போகிற பாதையில் கபம், ஈழையெல்லாம் இருக்குது. முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து யம நியமப்படி, பதஞ்சலியினுடைய யம நியமப்படி காலமே எழுந்திருந்து 4 கட்டு அரிப்பிரேல், ஒவ்வொரு நாளும் 4 கட்டு, 12 அங்குலம் போகுது, 8 அங்குலம் தான் நிற்கணும். அப்போ அந்த 4 அங்குலம் வெளியே போகிறது அரிப்பிரேல்னு கருத்து எடுக்கலாம். உள்ளே இருக்கிற கபத்தை 4 கட்டு அறுத்தோம்னா மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை, வினையாக இருக்கிற பாவமாக இருக்கிற உயிருக்கு போகிற பாதையில் கபமாக, நோய் வரக்கூடிய கபமாக ஈழையாக இருக்கக்கூடியதை 4 கட்டு அரிப்பிரேல் பாலனாகி வாழலாம். பாலனாகின்னா குழந்தையினுடைய உள்ளம் போல, குழந்தையினுடைய உடல் போல வயோதிகம் இருந்தாலும் எப்படி பாலனுக்குள்ளே நோய் இல்லாமல் இருக்கிறானோ, அவனுடைய பாலனுடைய மனதில் உற்சாகம் இருக்குதோ, அந்த நிலையில் பாலனாகி வாழலாம், பரபிரமம் ஆகலாம்னு சொல்லலாம்.